என்னோடய பேபிக்கு இன்றைக்கி என்ன ஸ்நாக்ஸ் கொடுத்தேன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி கடல மிட்டாய் தாங்க வந்து கொடுத்துருந்தேன். அது வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லதுன்றதால அதாங்க இனிப்பு சரி கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன். 2 கப் வேர்க்கடல வந்து பச்சை வேர்க்கடல வந்து எடுத்துருக்கேங்க. 2 கிண்ணியில் வந்து ஃபுல்லாகவே எடுத்துருக்கேங்க நான். அதை வந்து நல்லாவே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5-10 நிமிஷத்துக்கு நல்லாவே வந்து வறுத்துக்கணுங்க. கம்மியான தீயில வச்சு வறுத்துக்கோங்க. அதிகமாக வச்சா கருகிடுங்க. இந்த மாதிரி ஆன பிறகு அதை வந்து ஆஃப் பண்ணிட்டு ஃபேன் காற்றுல வந்து நல்லா ஆற வச்சுக்கணுங்க. 2 கப் வேர்க்கடலைக்கு வந்து 1 கப் வந்து வெல்லம் எடுத்துருக்கேங்க. 1/2 கப் வந்து தண்ணி எடுத்துக்கிறேங்க. 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும் பாகுபதம் எல்லாமே. இப்போ எதுனாலும் டம்ளரில் எதுனாலும் எடுத்துக்கலாங்க. நீங்கள் 1 கப்பு இப்போ வந்து வேர்க்கடலை எடுத்திங்கன்னா அதில் 1/2 கப் தாங்க வெல்லம் எடுக்கணும். அதாங்க மெஷர்மெண்ட்டு. பாவு நல்லா காஞ்சிட்டு இருக்குங்க. அந்த நேரத்தில் நம்ம போய்ட்டு அந்த வேர்க்கடலையோட தோல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு ஒரு தட்டில் வந்து 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு அதை ஃபுல்லாக எல்லா இடத்தையும் தடவிடணுங்க. அப்படின்னா தாங்க அது வந்து கடல மிட்டாய் வந்து எடுக்கக்குள்ளே நல்லா வரும். அதுக்கோசரம் எல்லா இடத்தையும் நல்லாவே தடவி விட்டுக்கணுங்க. நான் அப்படியே கொஞ்சம் நெருப்பில் அப்படியே காசுனா வந்து அதுவே எல்லா இடத்தையும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடுன்னு சொல்லிட்டு அதாங்க பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி பண்ணலாம் அப்படியே கையால் தேய்ச்சி விட்டுக்கலாங்க. அப்புறம் வந்து கம்பி பதம் வந்து பாவுக்கு அதாங்க ரொம்பவே முக்கியம். ஒரு தட்டில் வந்து தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து நம்ம காசி வச்சுருக்கோம்ல பாவு, அதை வந்து ஊற்றி பார்க்கணுங்க. தொட்டு பார்த்தா வந்து கட்டியாக இருக்கணுங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது வந்து கரெக்டான பாகு பதம் இல்லைங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து பாகு வந்து காயணும். நல்லா காயணுங்க. பாருங்க அங்கே பாக்குள்ளே கெட்டியாக இருக்கும். அந்த மாதிரி ஆகணுங்க. இந்த மாதிரி தண்ணியில் விட்டு கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டு அதை எடுத்து உடச்சி பார்க்கணுங்க. உடையணுங்க நல்லா. முறுக்குன்னு உடஞ்சா அப்போ தாங்க அதுதாங்க மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி உடையணுங்க. வாயில் கூட போட்டு பார்க்கலாம். சாக்லேட் நம்ம சாப்பிடுவோம்ல மிட்டாய், அந்த மாதிரி இருக்கணுங்க. அந்த மாதிரி இருந்தால் கரெக்டான பதங்க. அந்த டைமில் வந்து நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க அந்த கடலப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கணுங்க. நல்லா எல்லாம் ஃப்ளேம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணுங்க. அதிகமாக விட்டுட்டு அப்படியே கருகி கருப்பு கலரில் எல்லாத்தையும் ஒன்றா கிளறி நல்லாவே விட்டுட்டு அதெல்லாம் ஃபுல்லாக கட்டியான கேஸ் பிறகு நம்ம ஏற்கனவே வந்து ஒரு தட்டில் வந்து நெய் விட்டு வச்சுருக்கோம்லங்க தடவி, அந்த தட்டில் வந்து எல்லாத்தையுமே அப்படியே ஒன்றா வந்து எல்லாத்தையும் போட்டு நல்லா இது பண்ணிக்கணுங்க. இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி ஸ்வீட்டெல்லாம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. உடம்புக்கு நல்லது, விரும்பியும் சாப்பிடுவாங்க. இது நல்லா எல்லாம் பிரண்டு கட்டியாக வரணுங்க. இந்த அளவுக்கு தட்டில் வந்து எடுத்து அதை நம்ம இப்போ எல்லாம் கட்டியாக இருக்கிறத அப்படியே எடுத்து போட்டுக்கணுங்க. இந்த அளவுக்கு பாருங்கள் கட்டியாக இருக்க பார்த்தாலே தெரியும். அதை வந்து கொஞ்சம் அப்படியே நல்லா எல்லா இடத்தையும் பரப்பி விடணுங்க. தட்டை வச்சு இது பண்ணலாம். தட்டில் வந்து ஒட்டிட்டு வரும். அதனால் கையிலே கூட பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் லைட்டாக சூடு ஆறுன பிறகு கையிலே கூட நம்ம வச்சுக்கலாம். அந்த கரண்டியில் அப்படியே ஒட்டிட்டு வரதால நான் கையிலே தாங்க இது பண்ணேன். ரொம்பலாம் சுடாதுங்க. லைட்டான சூடு தான் இருக்கும். இப்படி சூடாக இருக்குள்ளே நம்ம வந்து கத்தியில் வந்து கட் பண்ணி வச்சுக்கணுங்க. ஏன்னா ஆறிடுச்சுன்னா அது வந்து கட் பண்ண வராது. அதனால் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கக்குள்ளே லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஆறிட்ட பிறகு நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாங்க. அதனால தான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறத விட இது வந்து ஈஸியாகவே இருக்குங்க. பாவு பதம் மட்டும் நல்லா காயணும். அது வந்து கம்பி அந்த உடையிற பதத்துக்கு இருக்கணுங்க. பாவு மட்டும் கரெக்டாக காஞ்சிருச்சுனாவே சூப்பராக கடல மிட்டாய் வந்துடுங்க. பாவு காயத்துக்கு முன்னாடி போட்டிங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணுற மாதிரி வராதுங்க. அது அப்படியே உதிரி உதிரியாக போயிடுங்க. அதை வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக இருக்கும். பாருங்கள் அப்படியே எடுத்தால் அப்படியே ஃபுல்லாகவே வருங்க. நான் வந்து கொஞ்சம் அவசரப்பட்டு முன்னாடியே எடுத்தேன். கொஞ்சம் நல்லாவே ஆற விட்டுட்டு எடுங்க. நல்லாவே இருக்கும். பாருங்கள் அப்பயுமே நல்லா அடியில் நெய் தடவணுங்க. அப்படின்னா தான் இப்படி எடுத்த உடனே வந்து கீழே வந்து ஒட்டாமல் ஃபுல்லாக வருங்க. நம்ம எடுத்த உடனே கரெக்டாக இங்கே பாருங்கள் அப்படியே கையில் சூப்பராக எப்படி வந்திருக்குன்னு. இந்த மாதிரி வந்துடணுங்க. இந்த மாதிரி எடுத்தால் அப்படியே ஃபுல்லாக இப்போ நம்ம வந்து தனித்தனியாக உடச்சி வச்சுக்கலாங்க. உடச்சிட்டா ஈஸியாகவே உடஞ்சிரும். அதுக்கு தாங்க முன்னாடியே கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த டைமில் கட் பண்ண முடியாது. இப்போ ஈஸியாக வந்து உடச்சிக்கலாங்க. உடச்சி இந்த தட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்குங்க. கடையில் எப்படி செய்கிறாங்களோ அந்த மாதிரியே இருக்குங்க. நல்லாவே டேஸ்ட்டாக இருக்குங்க. பாவு மட்டும் ரொம்ப காஞ்சிராத கம்மியான ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கணுங்க. என் குழந்தைங்களுக்கும் இன்றைக்கி அதாங்க கொடுத்தேன் நான் ஸ்நாக்ஸு. சரி வேறு எதுவும் ஸ்வீட்டில் அதிகமாக நான் எதுவும் கொடுக்க மாட்டேங்க. சரி கடல மிட்டாய் உடம்புக்கு நல்லது தானே. இன்றைக்கி ஒரு நாள் சரி கொடுக்கலான்னு சொல்லிட்டு தாங்க இன்றைக்கி செஞ்சேன். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க அதை. என்னான்னு சொல்லிட்டு புட்டு புட்டு பார்த்துட்ருக்காங்க. பெரிய பாப்பா வந்து கொஞ்சம் நல்லாவே சாப்பிட்டாங்க. சின்ன பாப்பா என்னான்னு சொல்லிட்டு அதை ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் அவங்களுக்குமே நான் ஊட்டி விட்டேங்க வாயில். அவங்களுமே நல்லாவே சாப்பிட்டாங்க 2 பேருமே விரும்பி. இந்த மாதிரி குழந்தையிலேருந்தே நீங்கள் பழக்கப்படுத்துனீங்கன்னா குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கோசரம் தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கடல மிட்டாய் வந்து உடம்புக்கு நல்லதுன்றதால கடலப்பருப்பு எல்லாம் போட்டு செய்கிறதால ஈஸியாக இருக்குங்க. நல்லாவே சாப்பிடுவாங்க குழந்தைங்களும். நம்மளும் சாப்பிட்லாங்க. உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.